Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான ஜெய் விஜயம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட் நேரம் ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் சில ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போடுறாரு. இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்கிறாரு. சார், என்னோட ஃபேமிலி மாதிரி சிலர் நடிச்சு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு தான் எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும் போது மைண்டுக்குள்ள சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. என்ன விஷயம் ஓடுதுன்னு தெரியல. சட்டுன்னு இவரும் கண்முழிக்கிறாரு. இவர் கொஞ்சம் ஷாக்கிங்கா கண்முழிச்சதுனால ஒய்ஃபும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோ அப்பா என்ன சொல்றாருன்னா, டாக்டர் சொன்ன மாத்திரையை குடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களும் வேகமா அவருக்கு மாத்திரையை தராங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இல்யூஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே காலி பண்ணி புதுசா ஒரு வீட்டுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த புது வீட்டை பாக்குற ஹீரோ ஏற்கனவே இந்த வீட்டை நான் பார்த்த மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எப்படிங்க பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து உள்ளலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் மத்தவங்களா சேர்ந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. கேலண்டரை காட்டும் போது தான் இது 2012 வருஷம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக பாத்ரூம் வந்துடுறாரு. அப்பதான் கண்ணாடி இல்லாதது இவருக்கு தெரிய வருது. என்ன கண்ணாடி கூட இல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்னப்பா கண்ணாடி கூட இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்கு அடிபட்டு இருக்குல்ல, அந்த காயத்தை பார்த்து நீ வருத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் தான் கண்ணாடியெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பண்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. புது வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இவங்களும் பூஜை மாதிரி பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. இவரை பொறுத்த வரைக்கும் சிங்கரா இருப்பாரு. நிறைய அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காரு. தங்கச்சி இருக்காங்கல்ல, இந்த அவார்டை எப்ப வாங்கினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு பாடின பாட்டை பாடி காட்டுன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவரும் அந்த பாட்டை இவங்க கிட்ட பாடி காட்டுறாரு. ஹீரோவும் நைட்டு நேரம் டிவி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா கேபிள் கட் ஆயிருக்கிறது தெரிய வருது. என்ன கேபிள் கனெக்ஷன் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேட்கறாரு. மாமா தான் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா தங்கச்சிக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன எக்ஸாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட பேசுறாரு. பார்த்தா தங்கச்சி நாவலை உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நாவல் படிச்சிட்டு இருக்கியா, அந்த நாவலை தந்துட்டு போய் படி அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி வைக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு இவங்க 3 பேருமே வெளியே போலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. எப்ப பாரு ரெஸ்ட் தான் எடுக்கணுமா, நானும் உங்க கூட வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க ஹெல்த்துக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இருந்தாலும் வருவேன்னு அடம்பிடிக்கிறாரு. சரி வாப்பா அப்படின்ற மாதிரி அப்பவும் ஏத்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே கிளம்புறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த வழியா ஒரு நபர் வராரு. ஹீரோவோட தங்கச்சியும் ஒய்ஃபையும் இவர் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி தப்பு தப்பா கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இது ஹீரோ மட்டும் தான் கவனிச்சிருப்பாரு. கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அப்பவும் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக வந்துட்டாரு. சரி எனக்கு கண்ணே தெரியாது, இவர் என்னடானா நான் கமெண்ட் அடிச்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. இவன் கமெண்ட் அடிச்சதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தான் இல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல, நீங்க தான் கற்பனை பண்ணிருப்பீங்க, வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. வெளியே போக முடியன்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதனால ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் நெருங்கி வந்து கிஸ் பண்றாரு. அவங்க சட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. இவரும் புரியாம என்னாச்சு அப்படின்னு கேட்கறாரு. உங்க தாடி குத்திருச்சு, முதல்ல தாடியை ஷேவிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்பா கண்ணாடி எல்லாம் பார்க்க வேணாம்னு சொன்னார்ல, அதனால அப்பாவையே ஷேவிங் பண்ணி விட சொல்றாரு. அப்பாவும் பக்காவா ஷேவிங் பண்ணி விட்டுறாரு. இப்ப ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆஹா இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இந்த இடத்துல பயப்படுறாங்க. இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க மாமன் தானே கூப்பிடணும், ஆனா அவரை பார்த்து சார்னு கூப்பிடுறாங்க. சரி இந்த பிளான் இன்னும் எவ்வளவு நாள் தான் போக போகுது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அதுக்குள்ள நம்ம பிளான் நடந்துரும் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இன்னைக்கு நைட் அவர் என்ன நெருங்கி வருவாரு, நான் எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்களும் தங்கச்சி கிட்ட கேக்குறாங்க. தங்கச்சி இருக்காங்கல்ல, உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எனக்கு தோணாம போயிடுச்சு, சமாளிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது மாடியில இருந்து சவுண்ட் கேக்குது. ஹீரோ சட்டுன்னு முழிச்சிடுறாரு. மேல இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு இவங்க கிட்ட சொல்றாரு. இவங்களுக்கும் மேல சவுண்ட் கேக்குது. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எந்த சவுண்டும் கேட்கலங்க, நீங்க மாத்திரை போடல, அதனால தான் இந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு, நீங்க மாத்திரையை போட்டு படுங்க அப்படின்ற மாதிரி மாத்திரையெல்லாம் எடுத்து தராங்க. இவரும் சரின்ற மாதிரி அந்த மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டுக்கிறாரு. இதனால ஒய்ஃபும் பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க.
அவங்க படுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இவர் அவங்க தந்த மாத்திரையை போட்டிருக்க மாட்டாரு. இப்ப வாயில இருந்து அந்த மாத்திரையை எடுத்துறாரு. கண்டிப்பா மேல இருந்து சவுண்ட் கேட்டது, என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே படிக்கட்டு ஏறி மேல வந்துட்டு இருக்காரு. இவர் படிக்கட்டுல வந்துட்டு இருக்க சவுண்ட் மேல இருக்கவங்களுக்கு கேட்டது. மேல இருக்கவங்க யாரு என்ன நமக்கு தெரியல, ஏதோ ஒரு பிளான் தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் வரது தெரிஞ்சோன்னு அமைதியா இருக்காங்க. இப்ப கதவு கிட்ட வந்தோன்னா சவுண்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. திறக்கிறதுக்கான சாவியும் இல்ல, அதை எடுக்கிறதுக்காக திரும்பி கீழே இறங்குறாரு. அதுக்குள்ள இந்த கேங்க சேர்ந்தவங்களும் கிளம்பிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவங்க கீழே இறங்கலாம் நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. அதனால மாடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப நடந்து வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சாவியை வச்சு ஓபன் பண்ணி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி கதவை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சட்டுன்னு முதுகுல யாரோ கை வைக்கிறாங்க. இவரும் ஷாக் ஆன மாதிரி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ஒய்ஃப் தான் வந்திருப்பாங்க. தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல யாரோ இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. மாமாவும் தங்கச்சியும் கீழே தான் தூங்கிட்டு இருக்காங்க, இங்க யார் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. நீங்களே திறந்து பாருங்கன்ற மாதிரி கதை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த ரூம்குள்ள யாருமே இல்ல. இப்பயாவது யாருமே இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி மாடி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. உங்க தங்கச்சி கேட்டதுக்கு பாட்டு எல்லாம் பண்ணீங்கல்ல, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஒளிஞ்சிருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, சைலண்டா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாடிட்டு இருக்கவர் எதர்ச்சியா இந்த கேங்க கவனிச்சிடுறாரு. இப்ப இந்த கேங்க சேர்ந்தவங்க ஹீரோயினை லாக் பண்றாங்க. ஹீரோ தடுத்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கேங்ல இருக்க ஒருத்தர் துணியை வச்சு இவரை லாக் பண்ணிடுறாரு. அந்த துணியில மயக்க மருந்து இருக்க போல, அது பட்டோன ஹீரோ இந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஹீரோ கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சு பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒய்ஃபையும் காணோம், அந்த கேங்கையும் காணோம். ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரி இவரும் பதட்டப்படுறாரு. இதை பத்தி அப்பா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் வேக வேகமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. போலீஸ் அவங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. காசுக்காக கிட்னாப் பண்ணவங்களா இருந்தா கண்டிப்பா கால் பண்ணுவாங்க, அந்த கால் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நைட்டு முழுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நைட்டு முழுக்க காலே வந்திருக்காது. இப்ப காலையில டைம் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. கால்ல பலமா அடிபட்டிருக்கு. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேங் என்ன ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க எல்லாருமே அசரும் போது அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்றாங்க. இப்ப போலீஸும் அந்த கேங்க பத்தி எல்லாம் விசாரிச்சு வச்சுக்கிறாங்க. ஈரனுக்கு கால் அடிபட்டதுல அதனால நொண்டி நொண்டி தான் நடந்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஈரவும் என் பக்கத்துல வான்ற மாதிரி சொல்லிட்டு காலத்தான் நான் அமுக்கி விடுறேன் அப்படின்ற மாதிரி அமுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க வேணான்னு சொல்றாங்க. அதை மீறி இவர் அமுக்கிட்டு இருக்காரு. ஈரன் இந்த இடத்துல நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. அதை தாண்டிய ஈர மேல ஒரு அன்பு இவங்களுக்கு வருது. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலையில டைம் ஈரனும் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் லெப்ட் கால்ல தான் அடிபட்டு இருக்கும். ஆனா இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ரைட்டு கால நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவரும் கவனிக்கிறாரு. இப்ப அவங்க திரும்பி பரிமாறதுக்காக வராங்கல்ல, அப்ப நேரடியா அவங்க கிட்டயே இந்த கேள்வியை கேட்டுறாரு. ஈரனும் உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படியாவது சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் லெஃப்ட் கால தான் நொண்டி நொண்டி நடந்தேன், நீங்க தப்பா பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இங்கே இருங்க, நான் மாத்திரை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இப்ப லெஃப்ட் கால நொண்டி நொண்டி நடக்கிறாங்க. இவரை மாத்திரையை போட சொல்றாங்க. இவர் வேணான்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றேன்ல முதல்ல போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் போட வச்சிடுறாங்க. ஈரனும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. அவ கண்டிப்பா காலை மாத்தி தான் நடந்தா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மாடியில வந்து இவரும் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காரு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நார்மலா தான் நடக்கிறாங்க. என்ன நார்மலா நடக்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்கிட்ட வந்தவன மட்டும் அவங்க நொண்டி நொண்டிலாம் நடந்துட்டு இருக்காங்க. இதை இவர் தெளிவா கவனிச்சுக்கிறாரு. இருந்தாலும் அந்த விஷயத்தை இவங்க கிட்ட காட்டிக் கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவங்க கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. சில நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் உங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்படியா, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண சொல்லிட்டு தங்கச்சி வர வைக்கிறாரு. ஆனா தங்கச்சிக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. இவங்க யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, கன்னால தங்கச்சியை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா உள்ள புந்த ஹீரோ தடுத்து அந்த பையன் கூட சண்டை போடுறாரு. யாரா நீ, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. காசு கொடுத்து உங்க தங்கச்சியை கொலை பண்ண சொல்லி சொன்னாங்க, அதனால தான் இந்த விஷயத்தை பண்றதுக்காக வந்தேன். அம்மாவோட ஆபரேஷனுக்கு நிறைய காசு தேவைப்பட்டது, அதனால தான் இந்த வேலையை பண்றதா ஒத்துக்கிட்டேன். வேலையை குத்தவன் யாரு என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் கிட்ட கேட்டு எந்த பிரச்சனமும் இல்லன்றதுனால கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இப்ப தங்கச்சியும் ரொம்ப பயப்படுறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. நைட்டு ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கவனிக்கிறாங்க. தூங்கிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ தூங்கி இருக்க மாட்டாரு. இந்த நேரத்துல இவ எங்க போறா அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப தெரியாதனமா வாட்டர் பாட்டில தள்ளி விட்டுறாரு. தண்ணி எல்லாம் கீழே சிந்திருது. இவரும் அவங்கள ஃபாலோ பண்ணி மாடி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே ஈரனை ஒரு கேங் கடத்திட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த கேங் மெம்பர்ஸ் கூட தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவரும் புரியாம பாத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த கேங் மெம்பர்ஸ் இவர் பாக்குறத கவனிச்சிடுறாங்க. இப்ப பக்கத்துல வந்து இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஏற்கனவே துணியை வச்சு மயக்கமாக்குனாங்கல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல இவரை மயக்கமாக்கிடுறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண் முழிக்கிறாரு. அப்ப பார்த்தா பெட்ல படுத்திருக்காரு. நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கண்டிப்பா இவ அந்த கேங்கு கூட சேர்ந்து ஏதோ ஒரு வேலை பாக்குறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த கேங்கு கூட நீ என்ன பேசின அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்டயே நேரடியா கேக்குறாரு. எந்த கேங்கு கூட? நான் யார் கூடயும் பேசலன்னு சொல்றாங்க. நைட்டு நீ பேசினதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இந்த இடத்துல இவங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம 2 பேருமே எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கோம், நான் போய் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? மாத்திரை போடாதனால உங்களுக்கு வந்த இல்யூஷன் தான் இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ரொம்ப அழுவுறதுனால இவருக்கும் கஷ்டமா இருக்கு. நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம், மாத்திரையை தான் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறாரு. இப்ப அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் தண்ணி சிந்தி இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. தண்ணி சிந்தி இருக்குன்னா இது எப்படி கற்பனையா இருக்கும்? கண்டிப்பா இவ தான் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் தங்கச்சி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பிரதர்ஸ் டேவா இருக்கும், அதனால இவருக்காக கிஃப்ட் எல்லாம் தராங்க. தங்கச்சி கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கொஞ்ச நாளாவே ஈரின் ஆக்டிவிட்டி சுத்தமா சரி கிடையாது. இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்த எல்லா டவுட்டை பத்தியும் சொல்லிடுறாரு. நீ இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதானே, அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சியும் ஆறுதலா பேசுறாங்க. இவ பேசி முடிச்ச தங்கச்சியும் போன் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. ஈரின் மேல அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்கிட்ட அதை பத்தி தெளிவா சொன்னாரு. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தங்கச்சி என்ன போன்ல பேசுறா அப்படின்ற மாதிரி இவர் அந்த இடத்துக்கு வந்து கேக்குறாரு. தங்கச்சி பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. அப்ப நீயும் அந்த கேங்ல ஒருத்தியா? நீ தங்கச்சி கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, வேகமா கிளம்புறதுக்கு பாக்குறாரு. அதுக்குள்ள அப்பா இந்த இடத்துக்கு வந்து தடுக்க பாக்குறாரு. நீ ஒன்னும் என்னோட அப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் தள்ளி விட்டு போக பாக்குறாரு. கண்ணு தெரியாத மாதிரி ஒரு நபர் நடிச்சாரு பாத்தீங்களா, அவரும் தடுக்கிறதுக்கு வராரு. உனக்கு கண்ணு தெரியும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி இவரும் அடிச்சு போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட நமக்கு சிங்க் பண்றாங்க. ஹீரோவோட டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அப்ப வயசையும் கேக்குறாங்க. 1980ல பிறந்தேன், அதனால 32 வயசுன்னு சொல்லிட்டாரு. 42 வரும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் 2012ல, அதனால 32 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. எது இது 2012? இது 2022, கேலண்டரை பாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. பார்த்தா 2022 இருக்கு. இத பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. தாடிலாம் நரைச்சு போயிடுச்சு, இன்னும் உனக்கு 32 வயசா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இதனால இவர் போன் கேமரா மூலியமா இவரோட முகத்தை பாக்குறாரு. அப்பதான் ரொம்ப ஏஜ்டா இவருக்கே தெரியுது. இவ்வளவு நேரம் ஹீரோ சொன்ன எதையுமே இன்ஸ்பெக்டர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. உனக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், ஒரு நல்ல டாக்டரா பாரு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே 2012ல தான் இவர் இருக்காருன்னு நம்ப வைக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணிருப்பாங்க. அதனால தான் கண்ணாடியை பார்க்க விடாம பண்ணிருப்பாங்க. அதே சமயம் கேபிளை கட் பண்ணி வச்சதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா டேட்டை கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இதெல்லாம் இவரும் யோசிச்சு பாக்குறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஈரினை நமக்கு காட்டுறாங்க. ஈரின் அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மாவை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கியாட்ரிஸ்டா இருப்பாங்க. இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கேஸ பத்தி எல்லாம் அம்மா கிட்டயும் சொந்தக்கார லேடி கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. மாமா மாதிரி நடிச்சாரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுமா, நீ உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டாரு. உடனே வரேன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி அந்த வீட்டுக்கே போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவங்க எதுக்காக பண்ணாங்கன்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில்ல மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்துட்டு இருக்காரு. ஹீரோவை ரொம்ப நாளாவே போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. அதாவது வருஷ கணக்குல தேடிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த கோயில்ல இருக்கிற தகவல் தெரியுது. அதனால இந்த இடத்துக்கு வந்தவங்க இந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவோட தங்கச்சியா ஒருத்தங்க நடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களோட அம்மாவையும் அண்ணனையும் ஹீரோ கொலை பண்ணதை அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோவை கேட்டா நான்லாம் கொலை பண்ணல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஞாபகம் இல்லைன்னு சொல்றாருல, அதனால ஈரினை வர வச்சு பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் பேசி பார்த்திருப்பாரு. வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் உண்மையை சொல்ற ஊசியெல்லாம் போட்டு பாக்குறாங்க. அப்ப கூட எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ஆள் மனசுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால ஹிப்னடைஸ் பண்ணி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட 32வது வயசுல தான் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாரின் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு பேரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம டிராமா பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு ஃபேமிலி இருக்க மாதிரிலாம் இவங்க டிராமா பண்ணிருப்பாங்க. சம்பவத்தெல்லாம் ரீக்ரியேட் பண்ணா உண்மை வெளியே வந்துரும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்பயும் ஹீரோ சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தான் கொலை பண்ணீங்க, என் 2 கண்ணால் நான் பார்த்தேன். யாரோ ஒருத்தர் சொல்லி தான் நீங்க கொலை பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா என்ன கொலை பண்றதுக்கு பல அட்டம்ப்ட்லாம் நடந்தது. யாருன்னு தெரிஞ்சா சொல்லிருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா எனக்கு யாருன்னு தெரியாதுமா, நான் உன்னை தங்கச்சிமா தான் நினைக்கிறேன். நான் இருக்கும் போது உன் மேல யாரும் கை வைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ கொலையை பத்தி ஒத்துக்க மாட்டார்ல, அதனால ஸ்டேஷனுக்கு திரும்பி கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. இப்ப ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கு ரீதியா கொலையை பத்தி ஒத்துக்கோ, இல்லனா சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு.
நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப அங்க இருக்க இன்ஸ்பெக்டரை தள்ளி விட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் தான் இவங்க ரெண்டு பேருமே கார்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. எதிர வந்த ஹீரோவை தெரியாதனமா இவங்க இடிச்சிடுறாங்க. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. தலையில பலமா அடிபட்டுக்கல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் கட்டெல்லாம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிளேபேக் சிங்கரா இருப்பாரு, கொஞ்சம் ஃபேமஸான ஆளாவும் இருப்பாரு. அதே மாதிரி ஃபாரின்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணை தான் இந்த இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா தங்கச்சி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப கல்யாணம் முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல பொண்ணே கிடைக்கலையாப்பா, தமிழ் தெரிஞ்ச பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த பொண்ணை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா தமிழை கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அண்ணா அந்த பாட்டை பாடி காட்டேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவரும் அந்த பாட்டை பாடிட்டு இருக்காரு. இப்பதான் ஏடகுடமா இவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. இதனால 3 பேருக்குமே பலமா காயெல்லாம் பட்டிருக்கும். இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாரையுமே வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. தங்கச்சிக்கும் இவரோட ஒய்ஃப்க்கும் பலமா காயம் பட்டிருக்கும். ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஸ்பாட்லயே இறந்து போயிருப்பாரு. அப்பாவை காப்பாத்த முடியல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உங்க ஒய்ஃபுக்கும் தங்கச்சிக்கும் உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், எப்படியும் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும், சீக்கிரமா காசை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஊர்ல இருந்து சேவிங்ஸ் எல்லாம் தம்பிக்கு தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த தம்பியை பார்க்கலான்ற மாதிரி வந்துடுறாரு. அவன் சொந்தக்கார தம்பி தான் போல, உள்ள கூட விட வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதை மீறியும் ஹீரோ உள்ள வந்துடுறாரு. உனக்கு தான்டா சம்பாரிச்ச காசெல்லாம் அனுப்பி வச்சேன், எனக்கு காசை தரா, எப்படியாவது என்னோட தங்கச்சியும் ஒய்ஃபையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னமோ உன் காசை நான் எடுத்து வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்க, எல்லாத்தையும் உன் ஃபேமிலிக்கு தான் தந்தேன், என்கிட்ட எல்லாம் காசு கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த தம்பியும் அனுப்பி விட்டுறான். ஹீரோக்கு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் தராரு பாத்தீங்களா, அந்த டாக்டருக்கு ஒரு தம்பி இருப்பான். அவனும் பிசினஸ் பண்ணும், ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்தா தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஏற்கனவே எத்தனை பிசினஸ்க்காக காசு தந்திருக்கேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னுமா காசு கேட்கிற, இதுக்கப்புறம் ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இப்பதான் ஹீரோவும் டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் சம்பாரிச்ச எல்லா காசையும் தம்பி கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன், தம்பி சமயம் பார்த்து கழுத்து அறுத்துட்டான், இப்ப என்கிட்ட சுத்தமா காசு கிடையாது, எப்படியாவது ஆபரேஷனை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க தெரிஞ்ச பிரபலம்ன்றதுக்காக தான் இவ்வளவு நாளே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. டாக்டரோட தம்பி வெளியே இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ வெளியே வந்தோன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என் அண்ணன் எப்பவுமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணனை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுனால இவரும் இந்த இடத்துல சந்தோஷம் படுறாரு. இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் ரவுடி மாதிரி ஒரு நபர் பார்ட்னரா இருக்காரு. அந்த பார்ட்னர் என்ன சொல்றாருன்னா, அந்த டாக்டர் என் குடும்பத்தையே அழிச்சிட்டான், அதனால அந்த டாக்டரை நான் பழி வாங்கணும், அதுக்காக அந்த டாக்டரோட ஃபேமிலி நீ சாவடிச்சிரு, நீ கேட்கிற காசை நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கெட்டவர் தான், அதனால ரொம்ப யோசிக்காத அப்படின்ற மாதிரி சம்மதிக்க வைக்கிறாரு. இதனால இவரும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. இப்ப கொலை பண்றதுக்காக இவரும் முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த அம்மா பொண்ணு சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அசந்து தூங்கவும் செஞ்சிடுறாங்க. இவரும் சைலண்டா உள்ள நுழைஞ்சிடுறாரு. இப்ப பக்கத்துல வந்தவருக்கு கொல்ல மனசே வரமாட்டேங்குது. 2 பேரை காப்பாத்துறதுக்கு 2 பேரை கொல்லணுமா, இதெல்லாம் வேணான்னு திரும்பி கிளம்புறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து தெரியாதனமா ஒரு சவுண்ட் வந்துருது. இதனால அந்த அம்மாவும் பொண்ணும் முழிச்சு பார்த்து பயப்படுறாங்க. என்ன பார்த்து பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அண்ணனும் இந்த விஷயத்தை கவனிச்சிடறான். அவன் போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக போறான். போலீஸ்க்குலாம் கால் பண்ணாதன்னு தடுக்கிறதுக்காக இவர் அந்த இடத்துக்கு வராரு. இவர் அவங்க கூட ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் யாரோ பின்னாடி இருந்து அடிச்சிடுறாங்க. இவர் அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. இவர் முழிச்சு பார்க்கும்போது அந்த அம்மாவும் பையனும் இறந்து போயிருக்காங்க. அதே சமயம் தலையில அடிச்சதுனால இவரும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்கிறாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணு வீட்டுல இருந்து அழுதுட்டு இருக்கா. இவ தான் அந்த தங்கச்சியா இருப்பா. இவர் கிளம்பி போறத நல்லா பாத்துறா. அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் இறந்து போயிருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஹீரோ காசை ரெடி பண்றதுக்கு லேட் பண்ணிடுறாருல, அதனால அவங்க 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. அவங்க பாடியை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த வழியா ஹீரோ வராரு. சார் உங்க ஒய்ஃப் தானே, பாடியை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு போல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல இது எல்லாமே இவரோட மைண்டுக்குள்ள கிராஸ் ஆயிட்டு இருக்கு. திரும்பி தலையில அடிபட்டதுல அதனாலதான் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. இந்த தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, சொந்த அண்ணன் மாதிரி பாத்துக்கிறாங்க. இந்த மாத்திரையை போட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடணும்னு நினைக்கிறாரு. ஒரு நபர் காசுக்காக இந்த விஷயத்த பண்ண சொன்னா, ஆனா நான் இந்த விஷயத்த பண்ணலமா, நம்புமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, யாருன்னு பாக்குறதுக்காக கதை ஓபன் பண்றாங்க. அப்பதான் அந்த டாக்டர் தம்பியும் டாக்டர் தம்பியோட பார்ட்னரும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கொலையை பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணை சாவடிச்சா சொத்து கிடைச்சிடும்ல, அதுக்காக தான் இந்த பொண்ணை சாவடிக்கிறதுக்காகவும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஒழுங்கா கையெழுத்து போட்டு உன்னை உயிரோட விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி பிரச்சனை பண்றாங்க. இப்ப சத்தம் கேட்டு ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க.
இப்பதான் அந்த பார்ட்னரோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ தயங்கிக்கிட்டே தான் இந்த டீலை எடுத்திருப்பாரு. இவன் சொதப்பிட்டா என்ன பண்றதுன்றதுனால பார்ட்னர் பின்னாடியே ஒரு நபரை அனுப்பி வச்சிருப்பாரு. அவர் தான் ஹீரோவோட மண்டையில அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவையும் பையனையும் சாவடிச்சிருப்பாரு. ஹீரோ மயக்கத்துல இருக்கும் போதே கிளம்பி போயிருப்பாரு. அதனால தான் ஹீரோ மேல பழிலாம் விழுந்திருக்கும். இப்பயே இவனுங்க தங்கச்சியை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா உள்ள பூந்து ஹீரோ சண்டை போடுறாரு. இப்ப அவங்க கையில இருக்க கன்னை புடிங்கிடுறாரு. அவங்க 2 பேரையும் கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி போலீஸ்க்கு இவங்க தகவலை கொடுத்துருவாங்க. போலீஸும் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வந்த போலீஸ் கிட்ட தங்கச்சி இருக்காங்கல்ல, இவர் எந்த தப்பும் பண்ணல, இவங்க 2 பேர் தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருமா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாரு. இப்ப இவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. வேகமா ஹீரோவை நெருங்கி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்னோட அண்ணனா இதே வீட்டுல இரு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த டிராவல்ல ஹீரோனுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.